இந்த பல்சர் BS6 கஸ்டமரோட நிலைமை நினைச்சா ரொம்ப பரிதாபத்துக்கு இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா, சைட் ஸ்டாண்ட் துண்டா கட் ஆயிருச்சு. அந்த போல்ட்டோட பார்த்தீங்கன்னா, துண்டா தனியா வந்துருச்சு. வண்டியில வந்து இந்த வண்டி தான் தெரியும். சைட் ஸ்டாண்ட் எடுக்காட்டினா கியர போட்டோனே ஆஃப் ஆயிரும்ன்ட்டு. வெளியில சர்வீஸ் சென்டர்லாம் கேட்டுருக்காங்க. டயம் ஆகும். ஏன்னா போல்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் சென்சார்லாம் மாட்டணுன்ட்டு. இந்த கஸ்டமர் வந்து அவுட்டர்லேருந்து பிள்ளைகளோட சிட்டிக்கு வந்திருக்காங்க. வந்தக்கு இடத்துல இப்படி ஆயிப்போச்சு. அர்ஜென்ட்டா போணும். வேற வழி இல்லன்றப்ப நம்மள தேடி வந்தாங்க. இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த சென்சார அலைஞ்சு திரிஞ்சு வாங்குறதுக்குள்ள எங்களுக்கு பட்ட பாடு எங்களுக்கு தாங்க தெரியும். இந்த ஜாமானும் BS6க்கு உருப்படியா கிடைக்கவும் மாட்டேங்குது. கிடைச்ச பத்தி பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம என்ன ஆல்ட்ரேஷன் பண்ண போறோம் அப்படின்னு தாங்க. உண்மையிலேயே இந்த ரே டிவிஎஸ் ஐட்டத்தலாம் பார்த்தீங்கன்னா, வயர ஜாயின் பண்ணா கூட வண்டி ஸ்டார்ட் ஆயிருங்க. ஆனா இந்த பஜாஜ் ஐட்டம் ரொம்ப மோசங்க. என்ன பண்ணாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த சென்சார மாட்டியாச்சு. சென்சார மாட்டுனதுக்கப்புறம் இதுதாங்க இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச ஆயுதம் மாரி. இந்த மேக்னெட் பீஸ வச்சு தாங்க இந்த வண்டிய ஸ்டார்ட் பண்ணவே போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த சென்சாருக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிடைச்சா தான் அந்த சைட் ஸ்டாண்ட்ன்ற சிம்பல் போகும். சைட் ஸ்டாண்டுன்ற சிம்பல் போனா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா, மேல சைட் ஸ்டாண்ட் சிம்பல் போயிடுச்சா, என்ன பண்ணியிருக்கோன்றத இப்ப கீழ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த சென்சார் மேல நம்ம மேக்னெட்டிக் போல வச்சோம்னா, அந்த சைட் ஸ்டாண்ட் சிம்பல் போயிரும். இது சுவிட்ச் டைப் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்சுவேஷனால வருது. இப்ப இந்த சென்சார் மேல வச்சிருக்கேன் மேக்னெட்டிக் பீஸ. வச்சோனே இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். மீட்டர்ல அந்த சைட் ஸ்டாண்டுன்ற சிம்பல் போயிரும். இப்ப பார்த்தீங்கன்னா போயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மேக்னெட்டிக்கோட இது வச்சோனே தான். இப்ப இத நம்ம இங்கனயே ஃபிக்ஸ் பண்ணி, இவங்களுக்கு வந்து இப்ப எமர்ஜென்சின்றனால இப்படியே நம்ம இத ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம உங்களுக்கு வண்டிய ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆ வேற வழி இல்லங்க. ஏன்னா ஸ்டாண்டுல உள்ள இந்த மரைய எடுத்து அதுக்கப்புறம் ஸ்டாண்ட மாத்தி பண்றதுக்குள்ளலாம் இவங்களுக்கு டைம் இல்லன்னாங்க. நம்ம இந்த ஒரு மேக்னெட்டிக் பீஸ வச்சு தான் இன்னைக்கு இந்த வண்டிய ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த மெத்தட நெறைய பேர் யூஸ் பண்ணுங்க. ஒரு எமர்ஜென்சில இந்த மாரி ஆயிருச்சுன்னா, கண்டிப்பா இந்த மெத்தடு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த மேக்னெட்டிக் பீஸ இதுல வச்சு ஒரு 4, 5 டேக் அடிச்சுங்க. உள்ளக்க மாட்டி விட்டாச்சுங்க. மாட்டி விட்டு இந்த வண்டிய வந்து ஒரு வழியா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு டேக்லாம் அடிச்சு, எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு இன்சுலேஷன் டேப்ப போட்டு வண்டிய ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இந்த மாரி ரொம்ப வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்குரிய நிலைமை இந்த மாரி இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு இந்த மெத்தட யூஸ் பண்ணலாம். இது என்னதான் பண்றதுன்னு தெரியல. இந்த பஜாஜ் வண்டியில இந்த மாரி ஓவர் டெக்னாலஜியா குடுத்து, பாவம் கஸ்டமருங்க. ஒரு வழியா வண்டிய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கஸ்டமர் ஹேப்பி. இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி நிலையில இருந்துச்சுன்னா, தப்பிக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்.